வெல்கம் பேக் UK Infotech. நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Hlookup, ஹரிசாண்டல் லுக்கப். ஓகேங்களா, போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸல் டியூட்டோரியலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வெர்டிக்கல் லுக்கப் எப்படி பண்ணுறது, ஒரு காலம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோவில். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹரிசாண்டல் லுக்கப். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஹரிசாண்டல் ஷேப்பில் நம்ம வந்து காலத்தை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாவை நான் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா, VLOOKUP பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கான்செப்டில் பார்த்தோம்னா இந்த ரோ இப்படிங்கிற ரோவில் தான் நம்ம VLOOKUP நம்ம பார்த்தோம். அப்போ நான் ஒரு டேட்டா நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா கம்பெனி நேமு UK Infotech அப்படிங்கிறத கொடுத்து அவங்களோட நேம் வந்து பிரான்ச்சோட எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையில் இருக்குது. ஓகேங்களா, சேலரி எவ்வளோ அப்படின்னா 1 lakh அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அடுத்து இன்ஃபோ யார் திருச்சி 5 lakhs அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே சென்னை அப்படிங்கிறத கொடுத்து 2 lakhs அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு வந்து 1 lakh நியூயார்க் வந்து எந்த இதில் இருக்குது, ஓகேங்களா எதில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வியூ ஆகணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா Hlookup நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேல்ரி எனக்கு வியூ ஆகணும், நியூயார்க்கில் எவ்வளோ சேல்ரி அப்படிங்கிறது எனக்கு நியூயார்க் டெக் கம்பெனியில் எவ்வளோ சேல்ரி அப்படிங்கிறது எனக்கு வியூ பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக இதே வந்து நான் என்ன பண்ணேன்னா 4 கம்பெனி கொடுத்துருக்கேன். இதே 200 என்ட்ரிஸ் இல்லை 1000 என்ட்ரிஸ்னால் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து = அப்படிங்கிறத கொடுத்துருங்க, Hlookup அப்படிங்கிறத கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேப் கொடுத்துருங்க. ஓகேங்களா, கீழே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூ ஆகும். என்ன வியூ ஆகுது, லுக்கப் வேல்யூ என்ன, டேபிள் அரே என்ன, இண்டெக்ஸ் என்ன, அடுத்து நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்குது. நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கம்பெனி அப்படிங்கிறத எந்த லுக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குது. நான் வந்து கம்பெனி இன்ஃபோக் அப்படிங்கிறத நான் லுக்கப் பண்ணு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இதுகிட்ட. ஓகேங்களா, அப்போ ஒரு கதையாக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு கமா கொடுக்குறேன், எனக்கு எந்த டேபிள்லேருந்து எனக்கு லுக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குது. நான் சொல்கிறேன் எனக்கு மேலே ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எனக்கு லுக்கப் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து A to E4 வரைக்கும் இருக்குது, ஆனால் வந்து இந்த பேஸ் பண்ணியிருக்கேன், இதை லாக் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இதை நான் செலக்ட் பண்ணி ஓகே இல்லை நீங்கள் அதை அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா F4 அப்படிங்கிறத கொடுங்க. F4 கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாக் ஆயிடுது. ஓகே, என்ன ஆகுது, லாக் ஆயிடுது. இப்போ வந்து லாக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ லாக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா டேபிள் இண்டெக்ஸ் நம்பர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் இம்பார்ட்டன்டானது. நம்ம வெர்டிக்கல் லுக்கப்பில் நம்ம எத்தனாவது டேபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம இது 3 கேட்டகரி கொடுத்துருக்கோம், கம்பெனி நேமு, பிரான்ச்சு, சேல்ரி அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதில் எனக்கு சேல்ரி அப்படிங்கிற காலம் தான் எனக்கு வேணும். அப்போ 1 2 3 ஓகேங்களா, அப்போ 3rd காலத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் நம்பர் என்ன கொடுக்கணும், 3 அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் வெர்டிக்கலில் போகக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் ஒன்லி ஹரிசாண்டலில் தான் போகணும். ஓகே, கம்பெனி நேமு, பிரான்ச்சு, சேல்ரி அப்படிங்கிறதுல தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த ரோலை தான் நீங்கள் கொடுக்கணும் தவிர்த்து இப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் திருச்சி தான் வியூ ஆகும் தவிர்த்து. ஏன்னா இது 2 காலமில் 2 அப்படிங்கிற இப்போ நான் வந்து 1 ஏங்கிறது 1 பிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ B1 B2 அப்படிங்கிறப்ப பிரான்ச் தான் உங்களுக்கு வரும் தவிர்த்து சேல்ரி உங்களுக்கு வராது. வேணா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரான்ச்சுங்கிறத நான் வந்து 2ன்னு வைக்கிறேன். ஓகே, அப்போ நான் 2 வச்சுட்டு நான் எக்ஸாக்ட் மேட்சா அப்ராக்சிமேட் மேட்சான்னு கேட்குது. நான் எக்ஸாக்ட் மேட்ச்னு சொல்லிட்டு ஃபால்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு திருச்சிங்கிறது வியூ ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேல்ரி அப்படிங்கிறத எனக்கு வேணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபார்முலாவில் திரும்ப போயிட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். 3rd காலம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு எவ்வளோ 5 lakhs அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆகி வந்துருச்சு.
ஓகேங்களா. அப்போ மோர் கம்பெனிஸோட டேட்டா கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம். இதுதான் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 4 என்ட்ரி வச்சு தான் நீங்கள் சொல்லித்தரீங்க, அதர் தென் மோர் என்ட்ரி வச்சு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. இப்போ வந்து கம்பெனி நேம் நம்ம முடிச்சாச்சு, ஹரிசாண்டல் லுக்கப் முடிச்சாச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து வெர்டிக்கல் லுக்கப் போன வீடியோவில் பார்த்தோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.